ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்களை 12 ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு 1/1/2024 வருது. அந்த புத்தாண்டு பலனை தான் நான் 12 ராசிகளுக்கும் விரிவாக சொல்ல போகிறேன். 2024 புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி, நாட்டுக்கு என்ன நேரும், பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் வரை, முதல் மாதம் ஜனவரி. எப்படி 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது. இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கு உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/1/2024 அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது, வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது, மொத்த கூட்டுத்தொகையும் ஒன்று தான் வருது. அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு. இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட ஆதிக்கம் பெற்றிருக்கு. அன்றைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்குரியது? சந்திர கிரகத்துக்குரியது, சந்திரனுக்குரிய கிரகம். அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது. அன்றைய திதி என்ன? பஞ்சமி திதி, தேய்பிரை பஞ்சமி, கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது, சஷ்டியும் இருக்கிறது. அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா 12 மணி, அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலிலிருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது. அப்போது 2 தேதியும் ஒன்றாக வருகிறது. அதற்கு அதிதி என்று சொல்வார்கள். அன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலமும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம். அந்த மகத்துக்கு அதிதேவதை சுக்கிரன் சொல்லப்படுது. அப்போது அடுத்த வருடம் இந்த 2024 ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது. பஞ்சம் பட்டினி தலை விரித்தாடப் போகிறது. புயல் காற்று மழை ஓங்கி வீசப்பட போகிறது. நிலநடுக்கம் ஏற்பட போகிறது. நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது. அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நடக்கும். என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, பயமாக இருக்க, எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே நல்லதை முதலில் சொல்வது, கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒத்துப்போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்துப்போகக்கூடிய கிரகம் சொல்லுவாங்க. அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க. அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். எல்லாரோடும் இணக்கமாக இருக்கணும். யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது. வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது. பஞ்சம் பட்டினி கண்டிப்பாக வரும். அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்பட போகிறது. காய்கறிகள் விலை அதிகரிக்கும். இதில் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன். இது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது. தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஒரு 3-4 மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வழி பிறக்கும். கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக பாதிக்கப்படும். போக்குவரத்து தடைபடும். தரைவழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும். இது மாதிரிலாம் நடக்கும். கடுமையான சேதம் ஏற்படும். இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லலையா, அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. அது மீண்டும் தொடரும்.
இந்த ஒரு 3-4 மாதங்கள் மீண்டும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும். இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்த வருடம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும், சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும். இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும். வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ 2 சேர்ந்து தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது. அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடகராசி தான் சொல்ல போகிறேன். கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். சில விஷயங்கள் அவங்க எல்லாம் தெரிந்தவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்கள், எல்லாரையும் ஆதரிக்கும் குணம் உள்ளவர்கள், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க கடகராசி தான். இந்த 12 ராசிகள்லேயே தனித்துவம் பெற்று விளங்கக்கூடிய அந்த ராசியான கடகராசி தான் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது, புகழ்மிக்கது, சிறப்பு வாய்ந்தது அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அந்த கடகராசி பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சு அதை எப்படியா நடந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதரை நான் வணிக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோடய ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். கடகராசியில் பிறந்தவங்க ரொம்பவும் விசேஷ சக்தி வாய்ந்தவங்க, சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்று விளங்குவாங்க. நல்ல சிந்தனையாளர்கள், கற்பனாவாதிகள், திறமைசாலிகள், நல்ல அன்புக்கு அடிபணிபவர்கள். இது முக்கியமாக சொல்லக்கூடும். அன்புக்கு மட்டும்தான் அவங்க அடிபடுவாங்க, வேறு எதுக்கும் பண்ண மாட்டாங்க. கோபம் தான் அவங்கள யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அன்புக்கு மட்டும்தான் அவங்க அடிபணிவார்கள். இப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2024 எப்படி சொல்ல போகிறார். அப்போது இது நாள் வரையில் இருந்த அந்த உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, குரு பகவான் அவருடைய பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் ராகு பயிற்சி ஏற்கனவே நடந்திருக்கு, அதுவும் நல்ல பலனாக தான் உங்களுக்கு கடகராசி சொல்லியிருக்கு. சனி பயிற்சி மட்டும்தான் இப்போ வரப்போகுது, இந்த டிசம்பரில் வரப்போகுது. அது மட்டும்தான் அஷ்டம சனின்னு சொல்லப்படுது. அப்போது நிறைய பேர் இந்த 2024 கடகராசி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துருக்கோம், ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கடகராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய பலன்களை கஷ்டப்பட்டாங்க. சனியோடைய பாதிப்புனாலே நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படிப்பட்டு வரும்போது இப்போ அஷ்டம் சனி வருதே, இன்னும் அதிகமாக கஷ்டம் இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது கிடையாது. ஏனென்றால் இந்த கிரகங்களுடைய வரிசைப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது இருக்கும்போது அந்த அம்சமாக இருக்கும்போது கடகராசிக்கு நன்மை தான் செய்ய போகுது. அவங்கள ஏற்கனவே பார்வை பலன் சொல்லியிருக்கேன், ராகு பேச்சில் பார்வை பலன் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி சனி பேச்சிலும் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த பார்வை பலன்களால் நல்லா கேட்டுங்க, அதனால தான் நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. பார்வை பலன்களால் நன்றாக நடக்க போகுது. அப்போது சனி இருக்கிறது ஸ்தான பலன். ஸ்தான பலன்னா 8ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துல அஷ்டம சனி, அதை விட்டுடுங்க. பார்வை பலன்ற போது வேறு, ஸ்தான பலன்ற போது வேறு. அப்போது கண்டிப்பாக நீங்கள் மேன்மை வர போகிறீங்க. எல்லாத்தையும் துணிஞ்சு இறங்கிட்டு வாங்க. உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டனால நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. 2024 கடகராசிக்காரர்களுக்கு பொற்காலம். அதனால் நீங்கள் எந்த வாய்ப்பு வந்தாலும் நழுவிடாதீங்க, முன்னுக்கு போங்க, முயற்சி எடுங்க. நீங்கள் 4 பேருக்கு உதவி ஒத்தாசை பண்ணுங்கள். இனிமேல் தான் நடக்க போகுது. இதனால் வரையும் கஷ்டப்பட்டு இந்த கடகராசிக்காரங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்க. குடும்பத்தோடைய அந்யோன்யம் பிறக்கும். கணவன் மனைக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா, நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதெல்லாம் சரியாயிடும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய தானம் பண்ணுவீங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய பேருக்கு உதவி ஒத்தாசை பண்ணுவீங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போது கடகராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம், வீடு மனை எல்லாமே கிடைக்கும், பொன் பொருள் கிடைக்கும், பதிவுயர்வு கிடைக்கும், எல்லாமே வந்து சேரும். அப்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்போது இறைசக்தியும் இந்த நவகிரகங்களுடைய சக்தியும் கண்டிப்பாக ஒருங்காக சேர்ந்து கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து இருந்தாலும் கோச்சார பலனும் சரியில்லைனாலும் தசாபதி பலன் சரியிருந்தாலும் அதுக்குண்டான பரிகார பலன் சொல்ல போகிறேன், எந்த தெய்வத்தை வேணும்னு சொல்ல போகிறேன். அதை வணங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகராசிக்காரங்களுக்கு பெண்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அவங்க துணிஞ்சு இறங்கிடுவாங்க.
2024 பாருங்கள், கடகராசி பெண்கள்லாம் போட்டி போட்டுன்னு செய்வாங்க, வேலை செய்வாங்க. எந்த துறையிலுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவாங்க. அதுவும் இல்லாமல் கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய துணிச்சலும் வந்துடும். தனி கட்சி மட்டும் இல்லை, அரசியலில் மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலும் சொல்லிப்பீங்க. ஆன்மீகத்திலும் தனியாக ஒரு ஒரு இது எப்படி சொல்கிறது, ஆன்மீக குழு இது நிறைய சொல்கிறோம் இல்லையா, சங்கம், ஆன்மீக இது, சொற்பொழிவாளர் சங்கம், அப்புறம் வந்து இது மாதிரி பீடாதிபதிகள், மடாதிபதிகள், இது மாதிரி ஆன்மீக பிரிவுகள் இவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு இதில் கூட நீங்கள் இணைஞ்சு பணியாற்றுவீங்க. ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆன்மீக ட்ரஸ்ட், அதில் கூட இணைஞ்சு பணியாற்றுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். எல்லாரையும் ஒன்றிணைப்பீர்கள். நான் நிறைய விஷயத்தில் சொல்லிட்டு வரேன், பொது பலன் கூட சொல்லுவேன். இந்த ஆன்மீகவாதிகள்லாம் ஒன்றிணைவார்கள், மத நல்லிணக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது இந்த கடகராசிக்காரன் மூலியமாக தான் நடக்கும். இல்லை சொல்லி பொண்ணும்ல யார் பூனைக்கு மணி கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த கடகராசிக்காரங்களை, கடகராசியில் பிறந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க மூலிமா தான் அந்த ஆன்மீக இணைவு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ ஏற்பட்டால் வீடும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிங்க கண்டிப்பாக சொல்லிப்பாங்க. தனி கட்சி மட்டும் இல்லை, இவங்க போய் சேர்கிற கட்சி நல்லா முன்னேற்றம் அடையும், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும், பணம் பல வழிகளில் வந்து சேரும், பாராட்டுகள் குவியும், உங்களுக்கு வந்து போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரி துணிச்சலாக இருக்கணும், சோர்ந்து போயக்கூடாது. ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா படுத்துறாதீங்க. சின்ன சின்ன விஷயம் தானே, உடனே சரி பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. மழை பெய்யுதா, வெளியே போனோமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க, போயிட்டே வந்து நின்று போய் பாதி தூரத்தில் மழை நின்றுடும். நீங்கள் நினச்சா அது மாதிரி நடக்கும். அது மாதிரி தான் இருக்கும் விஷயம். அதனால் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். கடகராசியில் பிறந்த கலைஞர்கள் வந்து முன்னேற்றம் அடைவார்கள், நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். இதுவரை நடிக்காத பாத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது முக்கியமான விஷயம். கடகராசிக்காரங்க நடிக்காத பாத்திரம் கலைஞர்களாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவிதை, பாட்டு, இசை எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடைவீங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க. அது இல்லாமல் கடகராசியில் பிறந்த விவசாயிகள் நல்லா கேட்குங்க. அவங்க வந்து சொன்னேன் இல்லையா, விவசாயிகள் வந்து நல்லா வந்துடுவாங்கன்னு, கண்டிப்பாக நல்லா வருவீங்க. உங்களுக்கு வந்து அந்த வழிகள் கிடைக்கும். நீங்கள் இன்னொரு விவசாயிக்கு சொல்லிட்டேப்பா, நான் இது மாதிரி பண்ணேன், நீ இது மாதிரி பண்ணு, கண்டிப்பாக பாரு வேலை, நீ அறுவடை பண்ண பயிர் விலைக்கு நல்ல விலைக்கு போகும், காய்கறி நல்ல விலைக்கு போகும், இதெல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் வந்து புத்திமை சொல்லி அவங்களுக்கு சோர்ந்து கிடந்தவங்கள நல்லா சுறுசுறுப்பாக ஆக்கிடுவீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா ஆடுவாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த 2024 நடக்க போகுது. அப்போ கடகராசிக்காரங்களும் கண்டிப்பாக நல்லா ஆகிடுவீங்க. அந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கவங்களும். அது இல்லாமல் மாணவ மாணவிகள் படிப்பில் கண்டிப்பாக சுட்டி கெட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. படிப்பில் சுட்டிப்பா, படிப்பில் கெட்டிப்பா சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. விழுந்து படிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. கரெக்டாக எந்த நேரத்தில் படிக்கணும், எப்படி படிக்கணும், அது எப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும், இதெல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு வந்து தானாகவே வந்துடும் அது. அப்போது வந்து தானாக வர்றது வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து வரதை விட தானாக வர்றது இன்னும் விசேஷம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த படிப்புலேயும் நல்லா முன்னேற்றம் அடைவீங்க, வெற்றி பெறுவீங்க. படிப்பில் மட்டும் இல்லை, போட்டி பந்தயங்களும் வெற்றி பெறுவீங்க. இதெல்லாம் வந்து கடகராசியில் பிறந்த மாணவர்கள் நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது சில சர்க்கிள்களும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த அஷ்டம சனின்னு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு தசாபுக்திகள் பிரச்சனையாக இருந்திருக்கும், கிரகங்கள் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும், பாதகாதிபதியாக இருப்பாங்க. அப்போது வந்து நல்லா கேட்டுங்க, பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். நீங்கள் யாருக்காவது நல்லா கேட்டுங்க, அஷ்டம சனியில் நான் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லி ஆகணும். அஷ்டம சனி நடக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அஷ்டம சனி உள்ளவங்களுக்கு கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் உங்களுக்கு நான் நன்மை தான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்காக போகலனா கூட மற்றவங்களுக்காக போய் நிற்பீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வேண்டியிருக்கும், மருத்துவமனையில் போய் நிற்க வேண்டியிருக்கும், கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நீங்கள் அதை தவிர்த்திடலாம். அது இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் தான் பண்ண போகிறீங்க, அவங்களுக்காக நீங்கள் போய் துணை நிற்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். ஒரு சொத்து பத்து வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உடம்பு சரியாக போகும், அது கண்டிப்பாக நடக்கும். அப்போது மருத்துவ பரிசோதனை செய்யணும். நிறைய கேட்டுங்க. இப்போது ஒரு டாக்டர் பார்த்து ஒன்று சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுடக்கூடாது. இன்னொரு டாக்டரை போய் பார்க்கணும். இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லாமல் இருந்திருக்கும், அவங்ககிட்ட அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதனாலே அவங்க சரியாக பார்க்க முடியாமல் ஏதோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்து அனுப்பிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும், வேறு மருத்துவரை பார்க்கணும். இது மாதிரி பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு இந்த மருத்துவம் சரியில்லையா, வேறு சித்த மருத்துவம் போகிறீங்களா போங்க, அப்புறம் ஹோமியோபதி போகிறீங்களா போங்க. இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ மாற்றும் போது தான் உங்களுக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக.
அப்போது அதில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதனால் உடல் நலத்தை மொத்தக்கும் கடகராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும். அப்பப்போ மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வர்றது நல்லது. நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு வந்து சந்திரன் தான் அந்த கடகராசிக்கு அதிதேவதை. அப்போது அம்மன் வழிபாடு உகந்தது. அந்த அம்மன்லே உங்கள் கடகராசியில் அவதரித்த அந்த மகா வாராகி, சப்தகன்னியில் 5வதா இருக்கக்கூடிய பஞ்சமி தாயின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மகா வாராகி தான் இப்போ நிறைய இப்போ ட்ரெண்டே அது அப்படி தான் இருக்குது. நிறைய வாராகி பக்தர்கள் தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. வாராகி வழிபட்டுருக்காங்க. இருந்தாலும் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்க வாராகியை வணங்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு வாராகியை வணங்குங்க. உங்களுக்கு அவளே வாழ்க்கையில் தேடி வருவா. இல்லைன்னா நீங்கள் போய் தேடி அவளை கண்டுபிடிங்க. அவளை நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அந்த வாராகி படம் வீடு தேடி வரும், வாராகி சிலை வீடு தேடி வரும். இல்லை நீங்கள் கடையில் போனால் நீங்கள் டக்குன்னு உங்கள் கண்ணில் படம் வாங்கணுன்னு டக்குன்னு ஒரு எண்ணம் வரும், வாங்கிடுவீங்க. இது மாதிரிலாம் வாங்கி வழிபாடு பண்ணுவீங்க. அப்படி தான் அந்த வாராகி வந்து எல்லாருக்கும் செய்வா. நல்லா கேட்டுங்க, வாராகி வழிபடுறவங்களுக்கு தூய மனசு இருக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கடகராசிக்காரனுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த வெள்ளை மனம், தூய மனம், நல்ல அறிவு, இது மாதிரி இருக்கவங்க தான் வாராகி விரும்புவாங்க. வாராகியும் அவங்கள விரும்புவா. நல்லது நினைக்கிறோம். கெட்டது நினைக்கிறவங்க வாராகி தயவு செஞ்சு வழிபடாதீங்க. நல்லது நினைக்கிறவங்க மட்டும்தான் வாராகி வழிபடணும். அது உங்களுக்கு உங்கள் கூடயே வந்த குணம் அது. அதனால் நீங்கள் வாராகி வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அவளுடைய வழிபாடு முறைகளை தெரிஞ்சு வச்சுட்டு வழிபட்டு வாங்க. இந்த 2024 வாராகி கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போயிட்டு வாங்க. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வாராகி தான் வணங்கணும், அந்த வாராகி தான் வணங்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் நிறைய வாராகி பக்தர்கள் வந்துட்டனால நிறைய இடத்துல வாராகி கோயில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கங்கெல்லாம் சக்தியும் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, வழிபட்டு வாங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு நாகதேவதைன்னு சொல்லக்கூடிய நாகவல்லி அம்மன், நாகாத்தம்மன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த நாகவல்லி அம்மன், நாகாத்தம்மனை கூட வணங்கிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் வாங்கிட்டு வரலாம். புத்து இருக்கிற கோயிலாக இருக்கும், அப்போது அங்கே போய் வணங்கிட்டு வரலாம். அந்த வாராகி அம்மனை வழிபட்டு வரலாம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவேன். அந்த மந்திரங்கள், அந்த காயத்ரி சொல்லுங்கள், அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளியில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுங்க. அப்போது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும். தீய சக்திகள் விலகி நல்ல சக்திகள் வந்துடும். வர வேண்டிய தடைகள்லாம் விலகி வர வேண்டியது வந்து சேரும். பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தால் அது கண்டிப்பாக வந்து சேரும். இதனால் 2024 கடகராசிக்காரங்க திட்டம் போட்டு வேலை பார்ப்பீர்கள். நீங்கள் பிளான் போட்டு நடத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், வெற்றி அடைவோம். நீங்கள் மற்றவங்களை ஆலோசனை சொல்லுவீங்க, பிரபலஸ்தர் ஆவீங்க, எல்லோரும் மூலிமா பிரபலம் ஆவீங்க. கலைத்துறை உள்ளவங்க கண்டிப்பாக பிரபலம் ஆவீங்க, அரசியலில் இருக்கவங்க பிரபலம் ஆவீங்க. இதெல்லாம் மானமானியம் கூட பிரபலம் ஆகும். ஏன்னாக்கா அவங்க நல்ல மதிப்பெண் பெற்றாக்கா கண்டிப்பாக பிரபலம் ஆகும். பேப்பரில் போடுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லை போட்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றிங்கன்னா அதுவும் பேப்பரில் ஒரு நியூஸ் வரும். இப்போலாம் சின்ன சின்ன விஷயம் கூட நியூஸில் வந்துடுது. எல்லாருக்குமே சமமாக தான் இப்போ அந்த ஊடகம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ப்ரெஸ்ஸு ஊடகம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, பத்திரிகை ஊடகம், அது எல்லாமே போட்டுடுறாங்க. ஒன்று சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது கூட போட்டுடுறாங்க. அதனால் இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த என்ன இறைவடம் அதை வழிபட்டு வாங்க. 2024 நல்லா கேட்டுங்க, நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணணும். ஏற்கனவே பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த குணம் தர்ம குணம் இல்லையா, தர்ம சிந்தனை உள்ளவங்க. அதனால் தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா நீர் சம்மந்தப்பட்டது, நீர் ஆகாரம், அந்த நீர் ஆகாரம் சொல்லக்கூடிய ஜூஸு, பழ ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு வாங்கித்தனா கண்டிப்பாக தண்ணி நீங்கள் வாங்கி கொடுக்கணும். கடகராசிக்காரங்க சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் டிஃபனோ சாப்பாடோ எது வாங்கி கொடுத்தாலும் கூட தண்ணி வாங்கி கொடுங்க. அந்த தண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த நீர் தானம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. சில பெருமா விசேஷமான பண்டிகையில் கோயிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீர் மோர்னு விற்பாங்க. நீர் மோர்னு போட்டு கலந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது வந்து அந்த கோடைக்காலமாக இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ விசேஷம் தெரியுமா அது. இப்போலாம் வந்து நீர் மோர்லாம் மறைஞ்சிடுச்சு. நிறைய இப்போ இந்த கலரு போட்ட ஜூஸ் அதெல்லாமே கொடுக்குறாங்க. இருந்தாலும் தாகசாந்தின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த நீர்மோரில் இருக்கிறது வேறு எதுலையும் கிடையாது. அந்த மாதிரி நீர்மோர், பானகம் இது மாதிரிலாம் கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அதனால் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது, இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்க 2024 கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க. உங்களுக்கு நான் 80% சொல்லியிருக்கேன். 80% சொல்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நடக்குன்றனால தான் உங்களுக்கு அந்த 80% பலன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்லா நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகும் வாழ்க்கையில், அதை பற்றி கவலைப்படாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற பழமொழியை மனசில் நினச்சிங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து தயால குணம், இரக்க குணம் சொன்னோம் இல்லையா, அதனால் நீங்கள் அந்த தானதனம் பண்ணும்போது நல்லா கேட்டுங்க, பெண்கள், கைம்பெண்கள், விதவை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழா வெட்டின்னுவாங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தான தரும் பலன் வந்து அதிகமாக கிடைக்கும்.
அனாதை ஆசிரமத்தில் போய் பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை கொடுக்கணும்னு நினச்சா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க, அப்பேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். நல்லா கேட்டுங்க கடகராசிக்காரங்க. விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அப்புறம் திருநங்கை சொல்கிறோம் இல்லையா, இது நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, அவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள். அதனால் நான் சொன்ன இந்த திருநங்கைகள், விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களாம் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போறீங்கன்னு வாழ்த்தி என்னுடைய உபாசனர் மகா வாராகி வணங்குகிறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாயுதமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகிர் பரிமாணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.